நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை என்கிற பாடல் வரிகளைப் போல நாம் தமிழர் கட்சியில் இருந்து கடந்த காலங்களில் பிரிந்து சென்ற தம்பிகள் தற்போது மீண்டும் தாய் கழகமான நாம் தமிழருக்கே திரும்பி வருவது கவனிக்கத்தக்க விஷயமாக மாறியிருக்கிறது. நடப்பது என்ன? விரிவாக பார்ப்போம். 2009ஆம் ஆண்டு இயக்கமாக தொடங்கப்பட்ட நாம் தமிழர் அமைப்பு அடுத்த ஓராண்டிலேயே தேர்தலில் போட்டியிடும் கட்சியாக மாற்றப்பட்டது. ஆனால் 2011 சட்டமன்ற தேர்தல், 2014 மக்களவைத் தேர்தல் ஆகியவற்றில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடவில்லை. முதன்முறையாக 2016 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு 4,58,104 வாக்குகளை பெற்றது. தொடர்ந்து 2019 தேர்தலில் 4%, 2021 தேர்தலில் 6.8%, 2024 தேர்தலில் 8% பெற்று கட்சி அங்கீகாரம் என அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்தது. வாக்கு சதவிகித அடிப்படையில் கட்சி வளர்ந்தாலும் கட்சி தொடங்கப்பட்ட ஒரு சில ஆண்டுகளில் இருந்து கருத்து வேறுபாட்டின் காரணமாக பல முன்னணி நிர்வாகிகள் கட்சியில் இருந்து வெளியேறிய சம்பவங்களும் நடந்தன. மறுமலர்ச்சி நாம் தமிழர், தமிழர் முன்னேற்றக் கழகம், தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என பல பெயர்களில் புதிய இயக்கங்களையும் அவர்கள் தொடங்கினர். பலர் பல்வேறு காலகட்டங்களில் கட்சியை விட்டு வெளியேறி இருந்தாலும் ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் இருவரும் அந்த கட்சியில் இருந்து விலகியது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளானது. தமிழக அரசியல் களத்தில் மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்ட விஷயமாகவும் இருந்தது. அதற்கு காரணம் அவர்கள் இருவருமே பல தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொண்டு ஊடகங்கள் வாயிலாக மக்கள் மத்தியில் நன்கு அறிமுகமானவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு பிறகும் பல நிர்வாகிகள் கட்சியில் இருந்து வெளியேறி இருந்தாலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக விழுப்புரம், திருச்சி, கிருஷ்ணகிரி என தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் அடுத்தடுத்து கூண்டோடு விலகியது மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கியது. அதேபோல நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெற்றிக்குமரன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மருத்துவர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த இளவஞ்சி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கட்சியில் இருந்து விலகினார். தொடர்ந்து திருப்பத்தூர், திருநெல்வேலி, சேலம் என பல மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் கட்சியில் இருந்து விலகினர். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் கட்சியில் இருந்து விலகியதோடு மிக காட்டமான விமர்சனங்களையும் முன்வைத்தார். தொடர்ந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசனும் கட்சியை விட்டு வெளியேறினார். தொடர்ந்து பல மாவட்டங்களில் கட்சி நிர்வாகிகள் வெளியேறி வந்த நிலையில் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் விலகியது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளானது. இந்த நிலையில் கட்சியில் பலருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதுவரை நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்களாக இருந்த பலரும் கூட கட்சியில் இணைக்கப்பட்டு பொது பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இது ஒரு புறம் என்றால், கட்சியில் இருந்து கடந்த காலங்களில் வெளியேறிய பலரும் கூட இப்போது நாம் தமிழர் கட்சியில் இணைந்து வருகின்றனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் கட்சியின் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் அதியமான். 2011 காலகட்டத்தில் சீமானுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியில் இருந்து வெளியேறி தமிழர் முன்னேற்றக் கழகம் எனும் தனி அமைப்பை தொடங்கினார். அவர் தற்போது தன்னுடைய அமைப்பை நாம் தமிழரில் இணைத்து ஆதரவாளர்களோடு கட்சியில் இணைந்திருக்கிறார். அதேபோல ஆரம்பம் முதலே கட்சியில் பயணித்த இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்த சேலத்தை சேர்ந்த அருளினியன் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சியில் இருந்து வெளியேறினார். தமிழர் நாட்டு கட்சி எனும் தனி அமைப்பையும் நடத்தி வந்தார். இந்த நிலையில் தற்போது அவரும் தனது ஆதரவாளர்களோடு கட்சியில் இணைந்திருக்கிறார். ஒருபுறம் கட்சியில் இருந்து பலர் வெளியேறி வரும் நிலையில் கடந்த காலங்களில் நாம் தமிழர் பயணித்த பலருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவர்கள் மீண்டும் கட்சியில் இணைந்து வருவது கவனிக்கத்தக்க விஷயமாக மாறியிருக்கிறது.